மாணவ மாணவியருக்கு வணக்கம். நம் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் இன்று காணவிருப்பது விலங்கியல் பாடம் 2 மனித இனப்பெருக்கம். பகுதி உள்ளடக்கமானது கருவுறுதல் மற்றும் கருப்பதிதல், கர்ப்ப பராமரிப்பு மற்றும் கருவளர்ச்சி, மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல். இந்த டாபிக்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிளைன்ல பார்க்க போறோம். கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒற்றை மைய விந்தணுவும் ஒரு ஒற்றை மைய அண்ட செல்லுடன் இணைந்து கருவுறுதல் நடைபெற்று கருமுட்டை உருவாகிறது தான் கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒற்றை மைய இரட்டை மைய அப்படிங்கறதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா குரோமோசோம்களோட எண்ணிக்கை குறிக்குது. முதலா உருவாகக்கூடிய அந்த முதல் நிலை விந்து செல், அண்ட செல் இதெல்லாமே இரட்டை மைய நிலையில தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த குன்றல் பகுப்பு மூலமா நம்மளுக்கு இறுதியில கிடைக்கக்கூடிய இந்த முதிர்ந்த விந்து செல், அண்ட செல் இது எல்லாமே இந்த குரோமோசோம்களோட எண்ணிக்கை பாதியா பகுப்படைந்து நம்மளுக்கு இந்த ஒற்றை மைய நிலையே கிடைக்குது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம மனிதர்கள்ல 46 குரோமோசோம்கள் எண்ணிக்கை தான் முழுமையான எண்ணிக்கை. இதைத்தான் நம்ம இரட்டை மையம் அப்படின்னு சொல்றோம். இதோட பாதி நம்பர் குன்றல் பகுப்பு மூலமா பிரிவடையும் பொழுது 23 குரோமோசோம்களை கொண்ட ஒரு எண்ணிக்கையிலான ஒரு ஒற்றை மைய விந்து செல் உருவாகும். அதே மாதிரிதான் அண்டங்கள்லயும் இந்த ஒற்றை மைய அண்ட செல் உருவாகும். இந்த ரெண்டும் இணைந்து கருவுறும் பொழுது இரட்டை மைய கருமுட்டை உருவாகும். இந்த நிகழ்வை தான் கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். கருவுறுதலை நம்ம 3 நிகழ்வுகளா பிரிச்சு ஒவ்வொன்றை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம்னா திறனேற்றம், இரண்டாவது அக்ரோசோம் வினை, மூன்றாவது கருவுறுதல் ஜவ்வு அமைதல். முதல்ல திறனேற்றம், அதாவது இந்த பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புக்குள்ள செல்லக்கூடிய இந்த விந்தணுக்கள் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, தயார்படுத்திக் கொள்ளும் நிலை, இதைதான் உயிர்வேதிய செயல்பாடு அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம திறனேற்றம் அப்படின்னு சொல்றோம். இந்த திறனேற்றம் நடைபெற்று அந்த அண்ட நாளங்கள் வழியாக உள்ள செல்லக்கூடிய அந்த விந்தணுக்கள் அக்ரோசோம் வினையை ஏற்படுத்துது. அதுக்கு முன்பு இந்த கருவுறுதல் எங்க நிகழக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விந்து அண்ட நாளங்கள்ல ஆம்புலா பகுதியில இருக்கக்கூடிய அந்த இஸ்துமஸ் சந்திப்பு, இந்த இடத்துலதான் கருவுறுதல் நிகழ்வு நடைபெறுது. இந்த அண்ட நாளங்களை நோக்கி வரக்கூடிய அந்த விந்து செல்கள் அந்த அண்ட செல்ல ரீச் பண்ண உடனேமே அக்ரோசோம் வினை ஸ்டார்ட் ஆகும். அக்ரோசோம் வினை அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு புரத செரிப்பு நொதியை உண்டு பண்ணும். அதாவது அக்ரோசோம் அப்படின்னு நம்ம விந்து செல்ல பார்த்திருப்போம். அதோட தலைப்பகுதியில ஒரு தொப்பி போன்ற அமைப்பு காணப்படும். இந்த தொப்பி போன்ற அமைப்பு தான் நம்ம அக்ரோசோம் அப்படின்னு சொல்றோம். இந்த அக்ரோசோம் சிதைவுற்று ஓப்பன் ஆகி அந்த அக்ரோசோம் வெளிவரும். இதுல ஹைலுரோனிடேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புரத செரிப்பு நொதி வெளிவரும். இதன் மூலமா அந்த அண்டத்துல வெளியே இருக்கக்கூடிய 2 சுவர்கள், அதாவது கரோனா ரேடியேட்டா, சோனா பெலிசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 சுவர்களையும் துளைத்து இந்த விந்து செல் உள் நுழையுது. இவ்வாறு அண்ட சைட்டோபிளாசத்தை துளைத்து உள்ள செல்லக்கூடிய அந்த விந்து செல்லோட உட்கருவும் அண்ட செல்லோட உட்கருவும் ரெண்டும் இணையும். இந்த இணையக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒன்ஸ் இந்த அண்ட செல்ல விந்து செல் துளைத்துருச்சு அப்படின்னா, உள்ள நுழைஞ்சு போயிருச்சு அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னா இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய அண்ட சைட்டோபிளாசத்துல காணப்படக்கூடிய கார்டிகல் துகள்கள் வெளியேற ஆரம்பிக்கும். இது அண்டத்தை சுற்றி ஒரு கருவுறுதல் சவ்வை அமைக்கும். இதன் மூலமா பல செல் கருவுறுதல் தடுக்கப்படுது. மற்ற விந்தணுக்கள் உள்ள வராம தடுக்கிறதுக்கு இந்த கார்டிகல் அமைப்பு ஏற்படுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த கருவுறுதல் நிகழ்வு நம்ம பிக்சர்ல காட்டியிருக்கோம். இதுல அந்த விந்தணு எவ்வாறு துளைக்குது, அதுல அந்த அக்ரோசோம் எவ்வாறு வெளிப்படுது, இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது இந்த கார்டிகல் துகள்கள் அண்ட சைட்டோபிளாசத்துல ஒரு உறை மாதிரி அமைக்கக்கூடிய பிக்சர். இந்த ஒற்றை மைய, அதாவது ஒற்றை செல்லான இந்த இரட்டை மைய கருமுட்டை இப்ப பிளவு பெறுது. ஒரு செல்லா இருக்கக்கூடியது சமமான 2 செல்களாக பிரியும். இந்த 2 4 4 8 ஆகும், 8 16 ஆகும். இந்த மாதிரி கண்டினியூஸா பிளவு ஏற்பட்டுட்டே இருக்கும். ஒரு 72 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 16 செல்கள் இல்ல அதற்கு மேற்பட்ட செல்களை கொண்ட ஒரு செல் தொகுப்பு இருக்கு. இதை மொருலா அப்படிங்கிறது இந்த அமைப்போட பெயர். ப்ரொஜெஸ்ட்ரோனோட தாக்கம் இந்த டைம்ல அதிகமா இருக்கும் பொழுது இந்த அண்ட நாளத்துல தான் நம்மளுக்கு கருவுறுதல் நடைபெற்றுச்சு இல்லையா, இந்த கருமுட்டையானது இந்த அண்ட நாளத்துல நகர்வை ஏற்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஒரு 4 முதல் 5 நாளுக்குள்ள என்ன ஆகும்னா இந்த கருப்பையை அடையுது.
இந்த கருப்பையை வந்து அடைந்த அந்த கரு செல்லானது 100 செல்களை கொண்ட ஒரு பந்து போன்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கு வந்து நம்ம கருக்கோளம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கருக்கோளம் எப்படி ஒரு அமைப்புல இருக்கும் அப்படின்னா, மேல வந்து தட்டையான ட்ரோபோபிளாஸ்ட் செல்களால உருவாகி இருக்கும். உட்புறத்துல திரவம் நிரம்பி இருக்கும். பிளஸ் வந்துட்டு அகசெல் திரள் வந்துட்டு ஒரு குவிஞ்ச மாதிரி வந்து ஒரு செல் திரள் வந்து காணப்படும். இது வந்துட்டு 20 முதல் 30 செல் அமைப்புல காணப்படும். ஸோ இந்த செல்கள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த அகச்செல் திரள் தான் வந்துட்டு இந்த தாயோட கருப்பை சுவற்றுல பதிஞ்சு கருப்பதிதல் நிகழ்வு ஏற்படும். இந்த அகச்செல் திரள் வளர்ச்சி அடைந்து கருவா வந்துட்டு உருவாகும். அந்த கருப்பதிதல் நிகழ்வுல தான் கர்ப்பம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பிக்சர்ல வந்துட்டு நம்ம இந்த அண்ட நாளத்துல இருந்து, அதாவது இந்த அண்டத்துல இருந்து உருவாகக்கூடிய அந்த அண்ட செல் எவ்வாறு உள்ள வந்துட்டு கருவுறுதல் நடைபெற்று இந்த செல் பிரிதல் மூலமா மொருல்லா ஸ்டேஜுக்கு போய் அந்த கருவுல வந்து எவ்வாறு பதியுது கருப்பையில அப்படிங்கறத வந்து நம்ம காட்டியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கருவானது வந்துட்டு கருப்பையில தான் பதியணும். கருவுறுதல் வந்துட்டு அண்ட நாளங்கள்ல நிகழ்ந்தாலும் இந்த 4 முதல் 5 நாட்கள்ல இந்த ப்ரொஜெஸ்ட்ரோனோட தாக்கத்தினால அந்த கருமுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து கருப்பையில பதியணும். அப்படி இல்லை வந்து பெண் இனப்பெருக்க மண்டலத்துல வேற ஏதாவது இடத்துல வந்துட்டு இந்த கரு பதியுது அப்படின்னா இதை வந்து நம்ம இடம் மாறிய கர்ப்பம் அப்படின்னு சொல்றோம். 95% வந்து இந்த இடம் மாறிய கர்ப்பமானது எந்த இடத்துல நிகழுது அப்படின்னா அண்ட நாளங்கள்ல தான் நிகழுது. இவ்வாறு நிகழ்ந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கரு வளர வளர ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த இடத்துல நோய் தொற்று ஏற்பட்டு அந்த ரத்த நாளங்கள் வெடித்து உயிருக்கு கூட ஆபத்துகளை விளைவிக்கலாம். ஸோ கருவானது எந்த இடத்துல கரெக்டா பதியணும் அப்படின்னா கருப்பையில மட்டும்தான் பதியணும். ஸோ இவ்வாறு அந்த பதிந்த கருவானது இப்போ வந்துட்டு அடுக்குகளா மாறுது. இந்த அடுக்குகளா மாறுறது வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா கர்ப்ப பராமரிப்பு மற்றும் கரு வளர்ச்சியை பத்தி பார்க்கிறோம். இப்போ வந்து கருப்பதிதல் நிகழ்ந்த உடனே இந்த ஓரடுக்கு கருக்கோளமா இருக்கு இல்லையா, அந்த ட்ரோபோபிளாஸ்ட் செல்களால அமைஞ்சிருக்கு. இது வந்துட்டு 3 அடுக்குகளா பிரியுது. ஸோ வெளிப்புற அடுக்கு வந்துட்டு நம்ம எபிபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். உட்புற அடுக்க ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த அடுக்குகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய செல்களை அக அடுக்கு, அதாவது எபிபிளாஸ்ட் வந்து புற அடுக்கு, ஹைப்போபிளாஸ்ட் வந்து அக அடுக்கு மற்றும் உட்புறத்துல இருக்கக்கூடிய, அதாவது நடுப்புறத்துல இருக்கக்கூடியதை நடு அடுக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த கருக்கோள செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து மூளை இனச்செல் அடுக்குகளை உருவாக்குது. இதை வந்துட்டு நம்ம மூவடுக்கு கருக்கோளம் அப்படின்னு சொல்றோம். இந்த மூவடுக்கு கருக்கோளம் தான் உருப்பாக்கத்துக்கு உதவி புரியுது. இதுல வந்து அவற்றிற்கே உரிய திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் எல்லாமே இந்த மூளை இனச்செல் அடுக்குகள்ல இருந்து உருவாகுது. ஸோ இது வரைக்கும் வந்து கரு பதிதலை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த கரு பதிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு தேவையான உணவூட்டம் கிடைக்கணும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். இதுக்கெல்லாம் உருவாக்கப்படுறதுதான் கருசூல் படலம். ஸோ கருசூல் படலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த கருவை சுற்றி அமையக்கூடிய படலம். இது வந்து 4 வகையான படலங்களை பத்தி சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆம்னியான், இரண்டாவது கருவுணவு பை, மூன்றாவது ஆலன்டாயிஸ் மற்றும் கொரியான். ஸோ இந்த 4குமே வந்துட்டு கருசூல் படலங்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம பிக்சர்லயே காட்டி இருக்கிறதுல பாருங்க, உள்ள இருக்கக்கூடியது வந்துட்டு அந்த வளர்கரு, அந்த வளர்கருவை சுத்தி இருக்கக்கூடியது வந்துட்டு 4 வகையான கருசூல் படலங்கள். ஸோ இதோட பயன்கள் என்ன, என்னென்ன செயல்பாடுகள் வந்து இது புரிகிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது இயக்க அதிர்வு, ஒரு அதிர்வு வரும் பொழுது அதுல இருந்து அந்த கருவை பாதுகாக்கிறது, ஊட்டச்சத்து பொருட்களை கடத்துறது, இந்த வளரக்கூடிய கரு வந்துட்டு உலர்ந்து போகாம பாதுகாக்கிறது, வாயு பரிமாற்றம், இது எல்லாமே இந்த கருசூல் படலங்கள் செய்கின்றன. இதை வந்து இந்த 4 வகையான கருசூல் படலங்களை ஒன்னொன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆம்னியான் அப்படின்னு சொல்லக்கூடிய படலம். இது வந்துட்டு கருவில இருந்து முதன்மையான படலமா இருக்கு. இது இந்த உள்பகுதியில பார்த்துட்டோம்னா ஆம்னியாட்டிக் திரவத்தால் நிரப்பப்பட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்ம பனிக்குடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆம்னியாட்டிக் திரவத்தை தான் பனிக்குடம்னு சொல்றோம். ஸோ இந்த திரவமானது ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டது. இந்த ஆம்னியாட்டிக் திரவம் வந்துட்டு அந்த வளர்கருவிற்கு ஒரு மிதவை சூழலை தருது. அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழலை தந்து அந்த கருவை காயங்கள்ல இருந்து பாதுகாக்குது. அதே சமயத்துல அந்த கருவானது கை கால்களை எல்லாம் அசைக்கிறதுக்கு ஒரு ஊடகமாகவும் இது பயன்படுது. மற்றும் வெப்ப நெறிப்படுத்தி, அதாவது வெப்பத்தை சமமா எப்பவும் ஒரே மாதிரியா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆம்னியாட்டிக் திரவம் உதவி புரியுது.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து ஆலன்டாயிஸ். இது வந்துட்டு இந்த கரு உணவு பையோட வாழ்முனை பகுதியில் ஒரு பெரிய வெளிப்படுத்தலை வந்துட்டு ஏற்படுத்துது. தொப்புள் கொடியோட அடிப்படை பகுதியான இந்த ஆலன்டாயிஸ் வந்துட்டு தாய்சே இணைப்பு திசுவோட இந்த கருவை வந்துட்டு இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது வந்து செயல்படுது. இறுதியாக அதாவது இந்த கரு வளர்ச்சி அடையுது இல்லையா, உருப்பாக்கம் நடைபெறும் பொழுது இந்த சிறுநீர் பையின் ஒரு பகுதியாக இது மாறுகின்றது. ஸோ மூன்றாவது மற்றும் நான்காவது படலமானது கரு உணவு பை மற்றும் கோரியான். கரு உணவு பை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பேர்லயே இருக்கு, அதாவது உணவு பை. ஸோ வந்துட்டு இது உணவு பாதையில ஒரு அங்கமா வந்து மாறுது. இந்த கரு வளர்ச்சி அடையும் பொழுது ஆரம்ப நிலை காலகட்டத்துல இந்த இரத்த செல்கள் மற்றும் இரத்த திசுக்களை அந்த நாளங்களை உருவாக்கக்கூடியதுல இது முதன்மை பங்கு வகிக்குது. இறுதியா பார்க்கக்கூடியது கோரியான். இது வந்து மற்ற கருசூழ் படலத்தை மற்றும் கருவை சூழ்ந்திருக்கக்கூடிய படலமாகும். இதை வந்து இந்த எல்லா படலங்களையும் கருவையும் சேர்த்து பாதுகாக்கக்கூடிய பணி இந்த கோரியானோட பணி. இதுதான் வந்துட்டு தாய்சே இணைப்பு திசுவையும் உருவாக்குகின்றது. இந்த படலம் கருவை மொத்தமாக சூழ்ந்து கருவை மற்றும் பிற படலங்களையும் பாதுகாக்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கருசூழ் படலத்தை பற்றி பார்த்தோம். இப்போ அதில் இந்த கருவானது இந்த கருக்கோள அமைப்பில் இருக்கும் பொழுது ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் பற்றி சொன்னோம் இல்லையா. இந்த தட்டை வடிவ ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் தான் கோரியானிக் வில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரல்கள் போன்ற நீட்சிகளை உருவாக்குது. ஸோ இந்த விரல் போன்ற நீட்சிகள் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டா இந்த கருவின் ரத்தத்தை எடுத்து செல்வதற்கு இது உதவியாக இருக்கிறது. இவற்றை சுற்றிலும் தாயின் ரத்தம் நிரம்பிய குழிகள் காணப்படுது. இந்த கோரியானிக் வில்லை இந்த கருப்பை திசு இது ரெண்டும் இணைந்து ஒரு தட்டை வடிவமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. இதுக்கு பெயர் தான் என்னன்னு சொல்றோம், தாய்சே இணைப்பு திசு அப்படின்னு சொல்றோம். ஸோ கர்ப்ப காலத்துல என்னென்ன ஹார்மோன்கள் சுரக்குது அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமானது. இந்த தாய்சே இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பியா செயல்பட்டு பல ஹார்மோன்களை இந்த கர்ப்ப காலத்துல உற்பத்தி செய்யுது. மேலும் இந்த தாய்சே இணைப்பு திசு உணவூட்டம், சுவாசம், கழிவு நீக்கம் இது எல்லாமே வந்துட்டு செயல்பாடுகள்ல இருக்கு. ஸோ கருவோட 4வது வாரத்துல இதயம் வந்துட்டு நன்கு வளர்ச்சி அடையுது. இதயம் வந்துட்டு உருப்பாக்கம் நடந்ததுக்கு அப்புறம் தொப்புள் கொடிக்கு, இதயத்துக்கு, தாய்சே இணைப்பு திசுக்கு மற்றும் கருவுல இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு, உறுப்புகளுக்கு இந்த ரத்தத்தை எடுத்து செல்லும் பண்பை இந்த இதயம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுது. இந்த மூளை இனச்சல் அடுக்குகள் வந்துட்டு அகசெல் திரள்ல அமைஞ்சிருந்தது இல்லையா, அதை வந்துட்டு 3 அடுக்குகளா பிரிஞ்சிச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு அப்படின்னு 3 அடுக்குகளா பிரிஞ்சிச்சு. இந்த ஒவ்வொரு அடுக்குகள்ல இருந்தும் அவற்றிற்கே உரிய உறுப்புகளும் உறுப்பு மண்டலங்களும் தான் வந்துட்டு உருவாகும். ஸோ அப்ப அந்த புற அடுக்குல இருந்து என்னென்ன உறுப்புகள் உருவாகுது, அக அடுக்குல இருந்து என்ன உறுப்புகள் மற்றும் நடு அடுக்குல இருந்து என்னென்ன உறுப்புகள் உருவாகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்ப புற அடுக்குல இருந்து பார்த்துட்டோம்னா மைய நரம்பு மண்டலம், அதாவது மூளை, தண்டுவடம் இந்த மாதிரியான உறுப்புகள் உருவாகும். புற அமைவு நரம்பு மண்டலம், எபிடெர்மிஸ் மற்றும் அதோட வழித்தோன்றல்கள், மார்பக சுரப்பிகள் இதெல்லாமே புற அடுக்குல இருந்து உருவாகும். ஸோ நடு அடுக்குல இருந்து இணைப்பு திசு, குருத்தெலும்பு மற்றும் எலும்புகள், தசைகள், சிறுநீரகம், சிறுநீரக நாளங்கள், இனப்பெருக்க உறுப்புகள் இது எல்லாமே நடு அடுக்குல இருந்து உருவாகக்கூடியவை. அக அடுக்கு அதாவது உட்புற அடுக்குல இருந்து இரைப்பை, சிறுகுடல் பாதை, சுவாச பாதையில இருக்கக்கூடிய அந்த எபிதீலியல் செல்கள், கல்லீரல், கணையம், தைராய்டு மற்றும் பாராதைராய்டுகள்லாம் அக அடுக்குல இருந்து உருவாகுது. ஸோ கர்ப்பகாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு 280 நாட்கள் அப்படின்னு சொல்றோம், அல்லது 40 வாரங்களா பிரிக்கிறோம். இல்லை நம்மளோட சௌகரியத்துக்காக வந்துட்டு முப்பருவமா பிரிக்கிறோம். ஒவ்வொரு பருவத்திலையும் 3 மாதங்கள், 1 to 3 வந்துட்டு ஒரு பருவம், 3 to 6 ஒரு பருவமாகவும், 6 to 9 இன்னொரு பருவமாகவும், முப்பருவமாகவும் பிரிக்கிறோம். இந்த ஒவ்வொரு பருவத்திலையும் என்னென்ன வளர்ச்சி இந்த கருவுல ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ முதல் முப்பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த். ஸோ அதுல வந்துட்டு உருப்பாக்கம் தான் முக்கிய பங்கு வகிக்குது. உருப்பாக்கம் அதாவது உறுப்புகள்லாம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த முதல் பருவம் தான். ஸோ இதுல கை, கால்கள், விரல்கள், இதயங்கள், நுரையீரல், கல்லீரல் மற்றும் பிற இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே வந்துட்டு இந்த முதல் முப்பருவத்துல உருவாகுது. ஸோ 2வது முப்பருவத்துல இந்த உருவான இந்த உருவங்கள் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடையுது. இந்த 2ஆம் முப்பருவத்தோட இறுதியில வந்துட்டு கண் இமை
கண்ணிமைகள், கண்ணிமை மயிர்கள், இமைத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது முகத்துல இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே நல்லா வந்துட்டு வெளிப்படக்கூடிய காலகட்டம். இந்த உடல் பகுதி ஃபுல்லுமே வந்துட்டு மெல்லிய மயிரிழைகளால் உருவாகப்படுது. தசை திசு வளர்ச்சி அடைது, எலும்புகள் எல்லாம் நல்லா கடினமாகுது. மூன்றாவது முப்பருவத்தோட இறுதியில எல்லா உறுப்புகளும் நன்கு வளர்ச்சி அடைந்து அந்த கரு வந்து மகப்பேறுக்கு தயாராகுது. ஸோ இந்த மாதிரி கரு வந்துட்டு நன்கு நல்லா வளர்ச்சி அடையணும், சீரான வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஹார்மோன்களோட முக்கியத்துவம் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதப்படுது. என்னென்ன ஹார்மோன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனித கோரியானிக் கோனடோட்ரோபின், மனித சொமட்டோமேமோட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித பிளசென்டல் லாக்டோஜன் மற்றும் ரிலாக்சின். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. இந்த ரிலாக்சின் வந்து கர்ப்ப காலத்துல இறுதியில வந்துட்டு இந்த இடுப்பு எலும்புகளை தளர்வடைய செய்து அந்த குழந்தை பெறத்துல எளிதாக்கக்கூடிய பணியை இந்த ரிலாக்சின் செய்யுது. ஸோ இந்த 3 ஹார்மோன்கள், நான் மேல குறிப்பிட்ட இந்த 3 ஹார்மோன்களுமே கர்ப்ப காலத்துல மட்டுமே உருவாகக்கூடிய ஹார்மோன்கள். அது போக வேறு சில ஹார்மோன்களும் உற்பத்தி ஆகுது. என்னென்னு பார்த்துட்டோம்னா ஈஸ்ட்ரோஜன், ரிலாக்சின், ப்ரோலாக்டின், கார்டிசோல், தைராக்சின், இந்த மாதிரியான பிற ஹார்மோன்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது வந்துட்டு அந்த தாயோட ரத்தத்துல பல மடங்கு அதிகரித்து இந்த கரு வளர்ச்சிக்கு ஒரு ஊக்குவித்தலா அமைகிறது. ஸோ இந்த கரு வந்து நன்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் மகப்பேறுக்கு தயாராகுது. ஸோ இந்த கர்ப்ப காலம் நிறைவடைந்து குழந்தை வந்துட்டு வெளியே வர்ற அந்த நிகழ்வை தான் நம்ம வந்து மகப்பேறு அப்படிங்கிற ஒரு சொல்லால குறிப்பிடுறோம். இந்த குழந்தை வெளியே வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை ஒரு வரிசைகரமான நிகழ்வுகள் வந்து நடைபெறும். ஸோ அதை வந்துட்டு மகப்பேறு வலி அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல லேபர் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த கரு வளர்ச்சியோட ஆரம்ப கட்டத்தில இருந்து இறுதி வரைக்கும் ஒரு சில சுருக்கங்கள் வந்துட்டு ஒரு வலிமையான சுருக்கங்கள்ல இருந்து லேசான சுருக்கங்கள் வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த சுருக்கத்துக்கு வந்துட்டு ப்ராக்ஸ்டர் ஹைக்ஸ் சுருக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பொய்யான பிரசவ ஒலியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். கரு வளர வளர இந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனோட அளவு அதிகமாகும் போது கருப்பை சுருக்கங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகும். இந்த சுருக்கங்கள் மூலமா கரு உருப்பெறுவது இல்ல கரு வந்துட்டு அப்படியே கீழ் நோக்கி நகர்வதற்கு இந்த சுருக்கங்கள் உதவி புரிகிறது. இப்ப இந்த கரு கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி நகரும் பொழுது இந்த கருப்பை வாயாகட்டும், இந்த கலவிக்கால்வாயாகட்டும் எல்லாமே வந்து விரிவடையும். இது விரிவடைவதன் மூலமாக நம்மளுக்கு வந்து நியூரோஹைப்போபைசிஸ் அனிச்சை செயல் ஏற்படுகிறது. இந்த நியூரோஹைப்போபைசிஸ் அனிச்சை செயலை வேறு சில பெயர்களை கொண்டும் குறிப்பிடுவோம். கரு வெளித்தள்ளல் அனிச்சை செயல் மற்றும் பெர்குசின் அனிச்சை செயல் அப்படின்னு இதை சொல்றோம். இந்த அனிச்சை செயலோட விளைவா நியூரோஹைப்போபைசிஸ் வந்துட்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோனான ஆக்சிடோசின் வெளிவரும். இந்த ஆக்சிடோசின் வந்துட்டு அந்த இறுதி அந்த பிறப்பு அந்த குழந்தை வெளியே வருது இல்லையா, ஸோ அந்த டைம்ல இந்த ஆக்சிடோசின் வந்து உற்பத்தி ஆகும். அந்த அதிக அளவுல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆக்சிடோசின் ஆற்றல் மிகுந்த சுருக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த கலவி கால்வாய் வழியாக குழந்தை வந்துட்டு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த தாய்சேய் இணைப்பு திசு மற்றும் கார்பஸ் லியூட்டியத்தால் இன்னொரு ஹார்மோனும் சுரக்கப்படுது. அந்த ஹார்மோனுக்கு ரிலாக்சின் அப்படிங்கிற பேர். ஸோ இந்த ரிலாக்சின் வந்துட்டு அந்த இடுப்பு எலும்புகள், அந்த இடுப்பு எலும்பு நார்களை எல்லாம் தளர்வடைய செஞ்சு இந்த குழந்தை பிறத்தலை வந்துட்டு எளிதாக்குது. ஸோ குழந்தை வந்துட்டு பிறக்கும் பொழுது வெளியே வரும்போது இந்த பனிக்குடம் உடைந்து கலவி கால்வாய் வழியாக இந்த பனிக்குட திரவம் வெளியேறும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா வந்துட்டு குழந்தையும் வந்துட்டு பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ குழந்தை பிறத்தல் நிறைவடைந்ததுக்கு அப்புறம் பாலூட்டுதல். ஸோ பால் சுரப்பிகள் பாலை உற்பத்தி செய்யும் நிகழ்ச்சியை தான் நம்ம வந்துட்டு பால் சுரத்தல் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியின் போதும் இந்த கர்ப்ப காலத்தோட அந்த காலகட்டத்திலையும் பாலூட்டும் பொழுதும் இந்த சுரப்பிகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் மற்றும் மனித தாய்சேய் இணைப்பு திசு லாக்டோஜன் இது எல்லாமே இந்த கர்ப்ப காலத்தோட இறுதியில வந்துட்டு அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ஹைப்போதலாமஸ் தூண்டப்பட்டு இந்த ஹைப்போதலாமஸ் முன் பிட்யூட்ரியை திரும்ப தூண்டி இந்த முன் பிட்யூட்ரி வந்து ப்ரோலாக்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யும். இந்த ப்ரோலாக்டின் தான் வந்துட்டு பால் உற்பத்தி செய்யறதுக்கு உதவி புரியுது. ஆக்சிடோசின் அப்படிங்கக்கூடிய இந்த ஹார்மோன் இந்த பால் சுரப்பிகள்ல இருக்கக்கூடிய கதுப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த பாலை வெளித்தள்ளுறதுக்கு வந்துட்டு உதவி புரியுது. இது வந்து ஒரு நிர்பந்த அனிச்சை செயலா கருதப்படுது. கருப்பை கர்ப்ப காலத்துல
பாடத்தை முந்தைய நிலைக்கு, அதாவது இப்ப பெருசாயிருக்கு இல்லையா, இந்த கரு இருக்கும் பொழுது இந்த கர்ப்பப்பை வந்து நல்லா விரிவடைஞ்சிருக்கு, இது வந்து முந்தைய நிலைக்கு சுருங்கும் பொழுது அதற்கு உதவி புரியறதுக்கு, இந்த சுருக்கத்துக்கு உதவி புரியக்கூடிய அந்த ஹார்மோனும் வந்து இந்த ஆக்சிடோசின் தான். ஸோ சீம்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து குழந்தை பிறந்து ஒரு வாரம் கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு இந்த மஞ்சள் நிறப்பால் வந்துட்டு சுரக்கும். இதை வந்து நம்ம சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து லாக்டோஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் கொழுப்புகளே வந்து சுத்தமாவே இல்லாமையும் இந்த பால் வந்து இருக்கு. இதுல வந்து புரதம், வைட்டமின் ஏ மற்றும் தாது உப்புக்கள் வந்து அதிகமா காணப்படுது. மேலும் IgA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பொருளும் இதுல காணப்படுது. இந்த IgA அப்படிங்கக்கூடிய அந்த எதிர்ப்பொருள் இருக்கிறதுனால இந்த குழந்தையோட உணவு பாதையில இந்த பாக்டீரியல் தொற்றுக்கள்லாம் ஏற்படாம இது பாதுகாக்குது. குழந்தை வந்துட்டு எளிதில் செரிக்கக்கூடிய அனைத்து வித ஊட்டச்சத்துக்களையும் இந்த தாய்ப்பாலானது கொண்டுள்ளது. குழந்தையின் முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே வந்துட்டு போதுமானது அப்படின்னு சொல்றோம். ஸோ தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தவறாமல் தாய்ப்பால் ஊட்டுவதால் குழந்தை நலமுடன் வளர்வது உறுதி செய்யப்படுகிறது. ஸோ இதுவரை பார்த்த பகுதியிலிருந்து நம்மளுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள். மாணவ மாணவியருக்கு வணக்கம். நம் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் இன்று காணவிருப்பது விலங்கியல் பாடம் 2 மனித இனப்பெருக்கம். ஸோ பகுதி உள்ளடக்கமானது கருவுறுதல் மற்றும் கருப்பதிதல், கர்ப்ப பராமரிப்பு மற்றும் கருவளர்ச்சி, மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன்ல பார்க்க போகிறோம். ஸோ கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ஒரு ஒற்றைமய விந்தணுவும் ஒரு ஒற்றைமய அண்ட செல்லுடன் இணைந்து கருவுறுதல் நடைபெற்று கருமுட்டை உருவாகிறது தான் வந்து கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒற்றைமய இரட்டைமய அப்படிங்கிறதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா குரோமோசோம்களோட எண்ணிக்கை குறிக்குது. முதலா உருவாகக்கூடிய அந்த முதல் நிலை விந்து செல், அண்ட செல், இதெல்லாமே வந்துட்டு இரட்டைமய நிலையில தான் இருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த குன்றல் பகுப்பு மூலமா நம்மளுக்கு இறுதியில கிடைக்கக்கூடிய இந்த முதிர்ந்த விந்து செல், அண்ட செல், இது எல்லாமே வந்துட்டு இந்த குரோமோசோம்களோட எண்ணிக்கை பாதியா பகுப்படைந்து நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒற்றைமய நிலையே கிடைக்குது. எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு நம்ம மனிதர்கள்ல 46 குரோமோசோம்கள் எண்ணிக்கை தான் முழுமையான எண்ணிக்கை. இதைத்தான் நம்ம வந்து இரட்டை மயம் அப்படின்னு சொல்றோம். இதோட பாதி நம்பர் வந்துட்டு குன்றல் பகுப்பு மூலமா பிரிவடையும் பொழுது 23 குரோமோசோம்களை கொண்ட ஒரு எண்ணிக்கையிலான ஒரு ஒற்றைமய விந்து செல் வந்து உருவாகும். அதே மாதிரிதான் வந்துட்டு அண்டங்கள்லயும் இந்த ஒற்றைமய அண்ட செல் உருவாகும். இந்த ரெண்டும் இணைந்து கருவுறும் பொழுது இரட்டைமய கருமுட்டை வந்து உருவாகும். இந்த நிகழ்வை தான் கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். கருவுறுதல நம்ம 3 நிகழ்வுகளா பிரிச்சு ஒவ்வொன்றை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம்னா திறனேற்றம், இரண்டாவது வந்து அக்ரோசோம் வினை, மூன்றாவது கருவுறுதல் ஜவ்வு அமைதல். ஸோ முதல்ல வந்துட்டு திறனேற்றம், அதாவது இந்த பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புக்குள்ள செல்லக்கூடிய இந்த விந்தணுக்கள் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, தயார்படுத்திக் கொள்ளும் நிலை, இதை தான் வந்துட்டு உயிர்வேதிய செயல்பாடு அப்படின்னு சொல்றோம். அதை வந்து நம்ம திறனேற்றம் அப்படின்னு சொல்றோம். இந்த திறனேற்றம் நடைபெற்று அந்த அண்ட நாளங்கள் வழியாக உள்ள செல்லக்கூடிய அந்த விந்தணுக்கள் அக்ரோசோம் வினையை வந்துட்டு ஏற்படுத்துது. அதுக்கு முன்பு வந்துட்டு இந்த கருவுறுதல் எங்க நிகழக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விந்து அண்ட நாளங்கள்ல ஆம்புலா பகுதியில இருக்கக்கூடிய அந்த இஸ்துமஸ் சந்திப்பு, இந்த இடத்துலதான் கருவுறுதல் நிகழ்வு நடைபெறுது. இந்த அண்ட நாளங்களை நோக்கி வரக்கூடிய அந்த விந்து செல்கள் அந்த அண்ட செல்ல ரீச் பண்ண உடனேமே அக்ரோசோம் வினை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அக்ரோசோம் வினை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இது ஒரு புரத செரிப்பு நொதியை உண்டு பண்ணும். அதாவது அக்ரோசோம் அப்படின்னு நம்ம விந்து செல்ல பார்த்திருப்போம். அதோட தலைப்பகுதியில வந்துட்டு ஒரு தொப்பி போன்ற அமைப்பு காணப்படும். இந்த தொப்பி போன்ற அமைப்பு தான் நம்ம வந்துட்டு அக்ரோசோம் அப்படின்னு சொல்றோம். இந்த அக்ரோசோம் வந்துட்டு சிதைவுற்று ஓப்பன் ஆகி அந்த அக்ரோசோம் வெளிவரும். இதுல வந்துட்டு ஹைலுரோனிடேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புரத செரிப்பு நொதி வெளிவரும். இதன் மூலமா அந்த அண்டத்துல வெளியே இருக்கக்கூடிய 2 சுவர்கள், அதாவது கரோனா ரேடியேட்டா, சோனா பெலிசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 சுவர்களையும் துளைத்து இந்த விந்து செல் வந்துட்டு உள் நுழையுது. இவ்வாறு அண்ட சைட்டோபிளாசத்தை துளைத்து உள்ள செல்லக்கூடிய அந்த விந்து செல்லோட உட்கருவும் அண்ட செல்லோட உட்கருவும் ரெண்டும் வந்து இணையும். இந்த இணையக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒன்ஸ் வந்துட்டு இந்த அண்ட செல்ல வந்து விந்து செல் துளைத்திருச்சு அப்படின்னா, உள்ள நுழைஞ்சு போயிருச்சு அப்படின்னா
அப்ப என்ன ஆகும்னா இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய அண்ட சைட்டோபிளாசத்துல காணப்படக்கூடிய கார்டிகல் துகள்கள் வந்துட்டு வெளியேற ஆரம்பிக்கும். இது வந்து அண்டத்தை சுற்றி வந்து ஒரு கருவுறுதல் சவ்வை வந்து அமைக்கும். இதன் மூலமா பல செல் கருவுறுதல் வந்துட்டு தடுக்கப்படுது. மற்ற விந்தணுக்கள் வந்துட்டு உள்ள வராம தடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த கார்டிகல் அமைப்பு வந்துட்டு ஏற்படுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த கருவுறுதல் நிகழ்வு வந்து நம்ம பிக்சர்ல காட்டியிருக்கோம். இதுல அந்த விந்தணு வந்து எவ்வாறு துளைக்குது, அதுல அந்த அக்ரோசோம் வந்து எவ்வாறு வெளிப்படுது, இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்துட்டு இந்த கார்டிகல் துகள்கள் வந்துட்டு அண்ட சைட்டோபிளாசத்துல ஒரு உரை மாதிரி அமைக்கக்கூடிய பிக்சர். ஸோ இந்த ஒற்றை மைய அதாவது ஒற்றை செல்லான இந்த இரட்டை மைய கருமுட்டை இப்போ வந்து பிளவு பெறுது. ஒரு செல்லா இருக்கக்கூடியது சமமான இரு செல்களாக பிரியும். இந்த 2 4 4 8 ஆகும், 8 16 ஆகும். இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து பிளவு ஏற்பட்டுட்டே இருக்கும். ஒரு 72 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 16 செல்கள் இல்ல அதற்கு மேற்பட்ட செல்களை கொண்ட ஒரு செல் தொகுப்பு இருக்கு. இதை வந்துட்டு மொருலா அப்படிங்கிறது இந்த அமைப்போட பெயர். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரானோட தாக்கம் வந்துட்டு இந்த டைம்ல அதிகமா இருக்கும் பொழுது இந்த அண்ட நாளத்துல தான் வந்துட்டு நம்மளுக்கு கருவுறுதல் நடைபெற்றுச்சு இல்லையா. இந்த கருமுட்டையானது இந்த அண்ட நாளத்துல நகர்வை வந்து ஏற்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஒரு 4 முதல் 5 நாளுக்குள்ள என்ன ஆகும்னா இந்த கருப்பையை வந்து அடையுது. இந்த கருப்பையை வந்து அடைந்த அந்த கரு செல்லானது 100 செல்களை கொண்ட ஒரு பந்து போன்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கு வந்து நம்ம கருக்கோளம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கருக்கோளம் எப்படி ஒரு அமைப்புல இருக்கும் அப்படின்னா மேல வந்து தட்டையான ட்ரோபோபிளாஸ்ட் செல்களால உருவாகி இருக்கும். உட்புறத்துல திரவம் நிரம்பி இருக்கும். பிளஸ் வந்துட்டு அகசெல் திரள் வந்துட்டு ஒரு குவிஞ்ச மாதிரி வந்து ஒரு செல் திரள் வந்து காணப்படும். இது வந்துட்டு 20 முதல் 30 செல் அமைப்புல காணப்படும். ஸோ இந்த செல்கள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த அகச்செல் திரள் தான் வந்துட்டு இந்த தாயோட கருப்பை சுவற்றுல பதிஞ்சு கருப்பதிதல் நிகழ்வு ஏற்படும். இந்த அகச்செல் திரள் வளர்ச்சி அடைந்து கருவா வந்துட்டு உருவாகும். அந்த கருப்பதிதல் நிகழ்வுல தான் கர்ப்பம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பிக்சர்ல வந்துட்டு நம்ம இந்த அண்ட நாளத்துல இருந்து அதாவது இந்த அண்டத்துல இருந்து உருவாகக்கூடிய அந்த அண்ட செல் எவ்வாறு உள்ள வந்துட்டு கருவுறுதல் நடைபெற்று இந்த செல் பிரிதல் மூலமா மொருல்லா ஸ்டேஜுக்கு போய் அந்த கருவுல வந்து எவ்வாறு பதியுது கருப்பையில அப்படிங்கறத வந்து நம்ம காட்டியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கருவானது வந்துட்டு கருப்பையில தான் பதியணும். கருவுறுதல் வந்துட்டு அண்ட நாளங்கள்ல நிகழ்ந்தாலும் இந்த 4 முதல் 5 நாட்கள்ல இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட தாக்கத்தினால அந்த கருமுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து கருப்பையில பதியணும். அப்படி இல்லை வந்து பெண் இனப்பெருக்க மண்டலத்துல வேற ஏதாவது இடத்துல வந்துட்டு இந்த கரு பதியுது அப்படின்னா இதை வந்து நம்ம இடம் மாறிய கர்ப்பம் அப்படின்னு சொல்றோம். 95% வந்து இந்த இடம் மாறிய கர்ப்பமானது எந்த இடத்துல நிகழுது அப்படின்னா அண்ட நாளங்கள்ல தான் நிகழுது. இவ்வாறு நிகழ்ந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கரு வளர வளர ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த இடத்துல நோய் தொற்று ஏற்பட்டு அந்த ரத்த நாளங்கள் வெடித்து உயிருக்கு கூட ஆபத்துகளை விளைவிக்கலாம். ஸோ கருவானது எந்த இடத்துல கரெக்டா பதியணும் அப்படின்னா கருப்பையில மட்டும்தான் பதியணும். ஸோ இவ்வாறு அந்த பதிந்த கருவானது இப்போ வந்துட்டு அடுக்குகளா மாறுது. இந்த அடுக்குகளா மாறுறது வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா கர்ப்ப பராமரிப்பு மற்றும் கரு வளர்ச்சியை பத்தி பார்க்கிறோம். இப்போ வந்து கருப்பதிதல் நிகழ்ந்த உடனே இந்த ஓரடுக்கு கருக்கோளமா இருக்கு இல்லையா அந்த ட்ரோபோபிளாஸ்ட் செல்களால அமைஞ்சிருக்கு. இது வந்துட்டு 3 அடுக்குகளா பிரியுது. ஸோ வெளிப்புற அடுக்கு வந்துட்டு நம்ம எபிபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். உட்புற அடுக்க ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த அடுக்குகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய செல்களை அக அடுக்கு அதாவது எபிபிளாஸ்ட் வந்து புற அடுக்கு, ஹைப்போபிளாஸ்ட் வந்து அக அடுக்கு மற்றும் உட்புறத்துல இருக்கக்கூடிய அதாவது நடுப்புறத்துல இருக்கக்கூடியதை நடு அடுக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த கருக்கோள செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து மூளை இனச்செல் அடுக்குகளை உருவாக்குது. இதை வந்துட்டு நம்ம மூவடுக்கு கருக்கோளம் அப்படின்னு சொல்றோம். இந்த மூவடுக்கு கருக்கோளம் தான் உருப்பாக்கத்துக்கு உதவி புரியுது. இதுல வந்து அவற்றிற்கே உரிய திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் எல்லாமே இந்த மூளை இனச்செல் அடுக்குகள்ல இருந்து உருவாகுது. ஸோ இது வரைக்கும் வந்து கரு பதிதலை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த கரு பதிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு தேவையான உணவூட்டம் கிடைக்கணும், அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். இதுக்கெல்லாம் உருவாக்கப்படுறது தான் கருசூல் படலம். ஸோ கருசூல் படலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த கருவை சுற்றி அமையக்கூடிய படலம். இது வந்து 4 வகையான படலங்களை பத்தி சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆம்னியான்,
இரண்டாவது கருவுணவு பை, மூன்றாவது ஆலன்டாயிஸ் மற்றும் கொரியான். ஸோ இந்த நான்குமே வந்துட்டு கருசூல் படலங்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம பிக்சர்லயே காட்டி இருக்கிறதுல பாருங்க, உள்ள இருக்கக்கூடியது வந்துட்டு அந்த வளர்கரு, அந்த வளர்கருவை சுத்தி இருக்கக்கூடியது வந்துட்டு 4 வகையான கருசூல் படலங்கள். ஸோ இதோட பயன்கள் என்னென்ன செயல்பாடுகள் வந்து இது புரிகிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது இயக்க அதிர்வு, ஒரு அதிர்வு வரும் பொழுது அதுல இருந்து அந்த கருவை பாதுகாக்கிறது, ஊட்டச்சத்து பொருட்களை கடத்துறது, இந்த வளரக்கூடிய கரு வந்துட்டு உலர்ந்து போகாம பாதுகாக்கிறது, வாயு பரிமாற்றம், இது எல்லாமே இந்த கருசூல் படலங்கள் செய்கின்றன. இது வந்து இந்த 4 வகையான கருசூல் படலங்களை ஒன்னொன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆம்னியான் அப்படின்னு சொல்லக்கூடிய படலம். இது வந்துட்டு கருவில இருந்து முதன்மையான படலமா இருக்கு. இது இந்த உள்பகுதியில பார்த்துட்டோம்னா ஆம்னியாட்டிக் திரவத்தால் நிரப்பப்பட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்ம பனிக்குடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆம்னியாட்டிக் திரவத்தை தான் பனிக்குடம்னு சொல்றோம். ஸோ இந்த திரவமானது ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டது. இந்த ஆம்னியாட்டிக் திரவம் வந்துட்டு அந்த வளர் கருவிற்கு ஒரு மிதவை சூழலை தருது. அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழலை தந்து அந்த கருவை காயங்கள்ல இருந்து பாதுகாக்குது. அதே சமயத்துல அந்த கருவானது கை கால்களை எல்லாம் அசைக்கிறதுக்கு ஒரு ஊடகமாகவும் இது பயன்படுது. மற்றும் வெப்ப நெறிப்படுத்தி, அதாவது வெப்பத்தை சமமா எப்பவும் ஒரே மாதிரியா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆம்னியாட்டிக் திரவம் உதவி புரியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து ஆலன்டாயிஸ். இது வந்துட்டு இந்த கரு உணவு பையோட வாழ்முனை பகுதியில ஒரு பெரிய வெளிப்படுத்தலை வந்துட்டு ஏற்படுத்துது. தொப்புள் கொடியோட அடிப்படை பகுதியான இந்த ஆலன்டாயிஸ் வந்துட்டு தாய்சே இணைப்பு திசுவோட இந்த கருவை வந்துட்டு இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது வந்து செயல்படுது. இறுதியாக, அதாவது இந்த கரு வளர்ச்சி அடையுது இல்லையா, உருப்பாக்கம் நடைபெறும் பொழுது இந்த சிறுநீர் பையின் ஒரு பகுதியாக இது மாறுகின்றது. ஸோ மூன்றாவது மற்றும் நான்காவது படலமானது கரு உணவு பை மற்றும் கோரியான். கரு உணவு பை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பேர்லயே இருக்கு, அதாவது உணவு பை. ஸோ வந்துட்டு இது உணவு பாதையில ஒரு அங்கமா வந்து மாறுது. இந்த கரு வளர்ச்சி அடையும் பொழுது ஆரம்ப நிலை காலகட்டத்துல இந்த இரத்த செல்கள் மற்றும் இரத்த திசுக்களை, அந்த நாளங்களை உருவாக்கக்கூடியதுல இது முதன்மை பங்கு வகிக்குது. இறுதியா பார்க்கக்கூடியது கோரியான். இது வந்து மற்ற கருசூல் படலத்தை மற்றும் கருவை சூழ்ந்திருக்கக்கூடிய படலமாகும். இதை வந்து இந்த எல்லா படலங்களையும் கருவையும் சேர்த்து பாதுகாக்கக்கூடிய பணி இந்த கோரியானோட பணி. இதுதான் வந்துட்டு தாய்சே இணைப்பு திசுவையும் உருவாக்குகின்றது. இந்த படலம் கருவை மொத்தமாக சூழ்ந்து கருவை மற்றும் பிற படலங்களையும் பாதுகாக்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கருசூல் படலத்தை பத்தி பார்த்தோம். இப்போ அதுல இந்த கருவானது இந்த கருக்கோள அமைப்புல இருக்கும் பொழுது ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் பத்தி சொன்னோம் இல்லையா, இந்த தட்டை வடிவ ட்ரோபோபிளாஸ்ட் செல்கள் தான் கோரியானிக் வில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரல்கள் போன்ற நீட்சிகளை உருவாக்குது. ஸோ இந்த விரல் போன்ற நீட்சிகள் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டா, இந்த கருவின் ரத்தத்தை எடுத்து செல்வதற்கு இது உதவியாக இருக்கிறது. இவற்றை சுற்றிலும் தாயின் ரத்தம் நிரம்பிய குழிகள் காணப்படுது. இந்த கோரியானிக் வில்லை, இந்த கருப்பை திசு, இது ரெண்டும் இணைந்து ஒரு தட்டை வடிவமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. இதுக்கு பெயர் தான் என்னன்னு சொல்றோம், தாய்சே இணைப்பு திசு அப்படின்னு சொல்றோம். சோ கர்ப்ப காலத்துல என்னென்ன ஹார்மோன்கள் சுரக்குது அப்படிங்கறது வந்துட்டு முக்கியமானது. இந்த தாய்சே இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பியா செயல்பட்டு பல ஹார்மோன்களை இந்த கர்ப்ப காலத்துல உற்பத்தி செய்யுது. மேலும் இந்த தாய்சே இணைப்பு திசு உணவூட்டம், சுவாசம், கழிவு நீக்கம், இது எல்லாமே வந்துட்டு செயல்பாடுகள்ல இருக்கு. சோ கருவோட 4வது வாரத்துல இதயம் வந்துட்டு நன்கு வளர்ச்சி அடையுது. இதயம் வந்துட்டு உருப்பாக்கம் நடந்ததுக்கு அப்புறம் தொப்புள் கொடிக்கு, இதயத்துக்கு, தாய்சே இணைப்பு திசுக்கு மற்றும் கருவுல இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு, உறுப்புகளுக்கு இந்த ரத்தத்தை எடுத்து செல்லும் பண்பை இந்த இதயம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுது. இந்த மூளை இனச்சல் அடுக்குகள் வந்துட்டு அகசெல் திரள்ல அமைஞ்சிருந்தது இல்லையா, அதை வந்துட்டு 3 அடுக்குகளா பிரிஞ்சிச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு அப்படின்னு 3 அடுக்குகளா பிரிஞ்சிச்சு. இந்த ஒவ்வொரு அடுக்குகள்ல இருந்தும் அவற்றிற்கே உரிய உறுப்புகளும் உறுப்பு மண்டலங்களும் தான் வந்துட்டு உருவாகும். ஸோ அப்ப அந்த புற அடுக்குல இருந்து என்னென்ன உறுப்புகள் உருவாகுது, அக அடுக்குல இருந்து என்ன உறுப்புகள் மற்றும் நடு அடுக்குல இருந்து என்னென்ன உறுப்புகள் உருவாகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்ப புற அடுக்குல இருந்து பார்த்துட்டோம்னா மைய நரம்பு மண்டலம், அதாவது மூளை, தண்டுவடம், இந்த மாதிரியான உறுப்புகள் உருவாகும். புற அமைவு நரம்பு மண்டலம், எபிடெர்மிஸ் மற்றும் அதோட வழித்தோன்றல்கள், மார்பக சுரப்பிகள், இது எல்லாமே புற அடுக்குல இருந்து உருவாகும். ஸோ
நடு அடுக்குல இருந்து இணைப்பு திசு, குருத்தெலும்பு மற்றும் எலும்புகள், தசைகள், சிறுநீரக நாளங்கள், இனப்பெருக்க உறுப்புகள் இது எல்லாமே நடு அடுக்குல இருந்து உருவாகக்கூடியவை. அக அடுக்கு அதாவது உட்புற அடுக்குல இருந்து இரைப்பை, சிறுகுடல் பாதை, சுவாச பாதையில இருக்கக்கூடிய அந்த எபிதீலியல் செல்கள், கல்லீரல், கணையம், தைராய்டு மற்றும் பாராதைராய்டுகள்லாம் அக அடுக்குல இருந்து உருவாகுது. ஸோ கர்ப்பகாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு 280 நாட்கள் அப்படின்னு சொல்றோம், அல்லது 40 வாரங்களா பிரிக்கிறோம், இல்ல நம்மளோட சௌகரியத்துக்காக வந்துட்டு முப்பருவமா பிரிக்கிறோம். ஒவ்வொரு பருவத்திலையும் 3 மாதங்கள், 1 to 3 வந்துட்டு ஒரு பருவம், 3 to 6 ஒரு பருவமாகவும், 6 to 9 இன்னொரு பருவமாகவும், முப்பருவமாகவும் பிரிக்கிறோம். இந்த ஒவ்வொரு பருவத்திலையும் என்னென்ன வளர்ச்சி இந்த கருவுல ஏற்படுது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ முதல் முப்பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த். சோ அதுல வந்துட்டு உருப்பாக்கம் தான் முக்கிய பங்கு வகிக்குது. உருப்பாக்கம் அதாவது உறுப்புகள்லாம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த முதல் பருவம் தான். சோ இதுல கை, கால்கள், விரல்கள், இதயங்கள், நுரையீரல், கல்லீரல் மற்றும் பிற இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே வந்துட்டு இந்த முதல் முப்பருவத்துல உருவாகுது. சோ இரண்டாவது முப்பருவத்துல இந்த உருவான இந்த உருவங்கள் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடையுது. இந்த இரண்டாம் முப்பருவத்தோட இறுதியில வந்துட்டு கண் இமை மயிர்கள், இமைத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது முகத்துல இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே நல்லா வந்துட்டு வெளிப்படக்கூடிய காலகட்டம். இந்த உடல் பகுதி ஃபுல்லுமே வந்துட்டு மெல்லிய மயிரிழைகளால் உருவாகப்படுது. தசை திசு வளர்ச்சி அடையுது, எலும்புகள் எல்லாம் நல்லா கடினமாகுது. மூன்றாவது முப்பருவத்தோட இறுதியில எல்லா உறுப்புகளும் நன்கு வளர்ச்சி அடைந்து அந்த கரு வந்து மகப்பேருக்கு தயாராகுது. ஸோ இந்த மாதிரி கரு வந்துட்டு நல்லா வளர்ச்சி அடையணும், சீரான வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஹார்மோன்களோட முக்கியத்துவம் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதப்படுது. என்னென்ன ஹார்மோன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனித கோரியானிக் கோனடோட்ரோபின், மனித சொமட்டோமேமோட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித பிளசென்டல் லாக்டோஜன் மற்றும் ரிலாக்சின். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. இந்த ரிலாக்சின் வந்து கர்ப்ப காலத்துல இறுதியில வந்துட்டு இந்த இடுப்பு எலும்புகளை தளர்வடைய செய்து அந்த குழந்தை பெறத்துல எளிதாக்கக்கூடிய பணியை இந்த ரிலாக்சின் செய்யுது. சோ இந்த 3 ஹார்மோன்கள், நான் மேல குறிப்பிட்ட இந்த 3 ஹார்மோன்களுமே கர்ப்ப காலத்துல மட்டுமே உருவாகக்கூடிய ஹார்மோன்கள். அது போக வேறு சில ஹார்மோன்களும் உற்பத்தி ஆகுது. என்னென்னு பார்த்துட்டோம்னா ஈஸ்ட்ரோஜன், ரிலாக்சின், புரோலாக்டின், கார்டிசோல், தைராக்சின், இந்த மாதிரியான பிற ஹார்மோன்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது வந்துட்டு அந்த தாயோட ரத்தத்துல பல மடங்கு அதிகரித்து இந்த கரு வளர்ச்சிக்கு ஒரு ஊக்குவித்தலா அமைகிறது. ஸோ இந்த கரு வந்து நன்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் மகப்பேருக்கு தயாராகுது. ஸோ இந்த கர்ப்பகாலம் நிறைவடைந்து குழந்தை வந்துட்டு வெளியே வர்ற அந்த நிகழ்வை தான் நம்ம வந்து மகப்பேறு அப்படிங்கிற ஒரு சொல்லால குறிப்பிடுறோம். இந்த குழந்தை வெளியே வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை ஒரு வரிசைகரமான நிகழ்வுகள் வந்து நடைபெறும். ஸோ அதை வந்துட்டு மகப்பேறு வலி அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல லேபர் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த கரு வளர்ச்சியோட ஆரம்ப கட்டத்தில இருந்து இறுதி வரைக்கும் ஒரு சில சுருக்கங்கள் வந்துட்டு ஒரு வலிமையான சுருக்கங்கள்ல இருந்து லேசான சுருக்கங்கள் வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த சுருக்கத்துக்கு வந்துட்டு ப்ராக்ஸ்டர் ஹைக்ஸ் சுருக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பொய்யான பிரசவ ஒலியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். கரு வளர வளர இந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனோட அளவு அதிகமாகும் போது கருப்பை சுருக்கங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகும். இந்த சுருக்கங்கள் மூலமா கரு உருப்பெறுவது இல்ல கரு வந்துட்டு அப்படியே கீழ் நோக்கி நகர்வதற்கு இந்த சுருக்கங்கள் உதவி புரிகிறது. இப்ப இந்த கரு கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி நகரும் பொழுது இந்த கருப்பை வாயாகட்டும், இந்த கலவிக்கால்வாயாகட்டும் எல்லாமே வந்துட்டு விரிவடையும். இது விரிவடைவதன் மூலமாக நம்மளுக்கு வந்து நியூரோஹைப்போபைசிஸ் அனிச்சை செயல் ஏற்படுகிறது. இந்த நியூரோஹைப்போபைசிஸ் அனிச்சை செயலை வேறு சில பெயர்களை கொண்டும் குறிப்பிடுவோம். கரு வெளித்தள்ளல் அனிச்சை செயல் மற்றும் பெர்குசின் அனிச்சை செயல் அப்படின்னு இதை சொல்றோம். இந்த அனிச்சை செயலோட விளைவா நியூரோஹைப்போபைசிஸ் வந்துட்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோனான ஆக்சிடோசின் வெளிவரும். இந்த ஆக்சிடோசின் வந்துட்டு அந்த இறுதி அந்த பிறப்பு அந்த குழந்தை வெளியே வருது இல்லையா,
ஸோ அந்த டைம்ல இந்த ஆக்சிடோசின் வந்து உற்பத்தி ஆகும். அந்த அதிக அளவுல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆக்சிடோசின் ஆற்றல் மிகுந்த சுருக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த கலவி கால்வாய் வழியாக குழந்தை வந்துட்டு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த தாய்சேய் இணைப்பு திசு மற்றும் கார்பஸ் லியூட்டியத்தால் இன்னொரு ஹார்மோனும் சுரக்கப்படுது. அந்த ஹார்மோனுக்கு ரிலாக்சன் அப்படிங்கிற பேர். ஸோ இந்த ரிலாக்சன் வந்துட்டு அந்த இடுப்பு எலும்புகள், அந்த இடுப்பு எலும்பு நார்களை எல்லாம் தளர்வடைய செஞ்சு இந்த குழந்தை பிறத்தலை வந்துட்டு எளிதாக்குது. ஸோ குழந்தை வந்துட்டு பிறக்கும் பொழுது வெளியே வரும்போது இந்த பனிக்குடம் உடைந்து கலவி கால்வாய் வழியாக இந்த பனிக்குட திரவம் வெளியேறும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா வந்துட்டு குழந்தையும் வந்துட்டு பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ குழந்தை பிறத்தல் நிறைவடைந்ததுக்கு அப்புறம் பாலூட்டுதல். ஸோ பால் சுரப்பிகள் பாலை உற்பத்தி செய்யும் நிகழ்ச்சியை தான் நம்ம வந்துட்டு பால் சுரத்தல் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியின் போதும் இந்த கர்ப்ப காலத்தோட அந்த காலகட்டத்திலையும் பாலூட்டும் பொழுதும் இந்த சுரப்பிகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் மற்றும் மனித தாய்சே இணைப்பு திசு லாக்டோஜன் இது எல்லாமே இந்த கர்ப்ப காலத்தோட இறுதியில வந்துட்டு அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ஹைப்போதலாமஸ் தூண்டப்பட்டு இந்த ஹைப்போதலாமஸ் முன் பிட்யூட்ரிய திரும்ப தூண்டி இந்த முன் பிட்யூட்ரி வந்து ப்ரோலாக்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யும். இந்த ப்ரோலாக்டின் தான் வந்துட்டு பால் உற்பத்தி செய்யறதுக்கு உதவி புரியுது. ஆக்சிடோசின் அப்படிங்கக்கூடிய இந்த ஹார்மோன் இந்த பால் சுரப்பிகள்ல இருக்கக்கூடிய கதுப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த பாலை வெளித்தள்ளுறதுக்கு வந்துட்டு உதவி புரியுது. இது வந்து ஒரு நிர்பந்த அனிச்சை செயலா கருதப்படுது. கருப்பை கர்ப்ப காலத்தை முந்தைய நிலைக்கு, அதாவது இப்ப பெருசாயிருக்கு இல்லையா, இந்த கரு இருக்கும் பொழுது இந்த கர்ப்பப்பை வந்து நல்லா விரிவடைஞ்சிருக்கு. இது வந்து முந்தைய நிலைக்கு சுருங்கும் பொழுது அதற்கு உதவி புரியறதுக்கு, இந்த சுருக்கத்துக்கு உதவி புரியக்கூடிய அந்த ஹார்மோனும் வந்து இந்த ஆக்சிடோசின் தான். ஸோ சீம்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து குழந்தை பிறந்து ஒரு வாரம் கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு இந்த மஞ்சள் நிறப்பால் வந்துட்டு சுரக்கும். இதை வந்து நம்ம சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து லாக்டோஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் கொழுப்புகளே வந்து சுத்தமாவே இல்லாமையும் இந்த பால் வந்து இருக்கு. இதுல வந்து புரதம், வைட்டமின் ஏ மற்றும் தாது உப்புக்கள் வந்து அதிகமா காணப்படுது. மேலும் IgA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பொருளும் இதுல காணப்படுது. இந்த IgA அப்படிங்கக்கூடிய அந்த எதிர்ப்பொருள் இருக்கிறதுனால இந்த குழந்தையோட உணவு பாதையில இந்த பாக்டீரியல் தொற்றுக்கள்லாம் ஏற்படாம இது பாதுகாக்குது. குழந்தை வந்துட்டு எளிதில் செரிக்கக்கூடிய அனைத்து வித ஊட்டச்சத்துக்களையும் இந்த தாய்ப்பாலானது கொண்டுள்ளது. குழந்தையின் முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே வந்துட்டு போதுமானது அப்படின்னு சொல்றோம். ஸோ தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தவறாமல் தாய்ப்பால் ஊட்டுவதால் குழந்தை நலமுடன் வளர்வது உறுதி செய்யப்படுகிறது. ஸோ இதுவரை பார்த்த பகுதியிலிருந்து நம்மளுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள். ஸோ கரு பதியும் இடம், அதாவது கருவுறுதல் நிகழ்வு வந்து இந்த அண்ட நாளத்துல நிகழும் அப்படின்னு சொன்னேன். இது வந்துட்டு 4 முதல் 5 நாட்கள்ல இந்த ப்ரொஜெஸ்ட்ரோனோட தாக்கத்தினால அண்ட நாளங்கள் விரிவடைந்து இது வந்து கருப்பையை நோக்கி இந்த கருமுட்டை நகர்ந்து வந்து கருப்பையில வந்து கரு பதியும் அப்படின்னு சொன்னேன். அதாவது வேற ஏதாவது இடத்துல பதிஞ்சா அதை வந்து இடம் மாறிய கர்ப்பம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்ப கரு பதியும் இடமானது கருப்பை. ஸோ விடை வந்துட்டு தொப்புள் கொடியை உருவாக்கும் கருசூல்